السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشانه، وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه والهادي إلى إحسانه، صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير إلى آخر الآية. قال النبي صلى الله عليه وسلم الصلاة عماد الدين. صدق الله العلي العليم. கோடான கோடி புகழ் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாகுக. இன்னும் நமக்கெல்லாம் சத்திய மார்க்கத்தை சொல்லித் தந்த வாழ்ந்து காட்டிய எம் உயிருக்கும் உயிரான எம் உயிருளும் மேலான எம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர்களின் மீதும் இங்கு வருகை தரக்கூடிய பிற சகோதரர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாகுக. அல்ஹம்துலில்லாஹ். சிறந்த ஒரு மஜ்லிஸில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷாபான் வ பல்லிக்னா ரமதான் என்று, யா அல்லாஹ் ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத்து செய்வாயாக, ரமலானை அடைய செய்வாயாக என்று எம்பெருமானார் சொன்ன அந்த முக்கியமான ரஜபு மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதத்தை குறித்து சொன்னார்கள், யா அல்லாஹ் அந்த ரஜபிலே பரக்கத்து செய்வாயாக. இன்றைக்கி பெற மகரிபுக்கு அடுத்த 5வது பெற. இந்த ரஜபு மாதத்திற்கென்று மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது, ஃபதாயில்கள் இருக்கிறது. முதலாவதாக ரமலான் 12 மாதங்களிலே சிறந்த மாதம் எந்த மாதம் கேட்டால் நம்ம எல்லாம் ரமலான் மாதம்னு சொல்லுவோம். ரமலானுக்கு முன்னதாக ஆதம் நபி காலத்திலிருந்தே சிறந்த மாதம்னா ரஜபு மாதம். 4 மாதங்கள் சிறந்த மாதம், அதில் 4ல் 1 ரஜப். ஆக அந்த கருத்தில் ரமலான் கூட எப்போது சிறந்ததாக ஆனது அப்படின்னா, அது ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட போது தான் சிறந்த மாதமாக மாறிச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள வரைக்கும் சாதாரண ஒரு மாதத்தை போல தான் ரமலான் இருந்தது. ரசூலுல்லாஹ் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு, அதுக்கடுத்து நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. மேராஜில் தொழுகை, அதுக்கடுத்து மதீனாவுக்கு வந்த பிறகு தான் ஹிஜ்ரி 2-3 கிட்ட தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அப்படின்னா ரமலான் சிறப்பான மாதமாக ஆனது. ஆனால் இந்த ரஜபு மாதம் அப்படி கிடையாது. அல்லாஹ் சொல்லும்போது சொல்லுவான், இத்னா அஷர ஷஹரன், மொத்தம் 12 மாதங்கள், அர்பாத்துன் ஹுரும், அதில் 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள். துல்காயிதா, துல்ஹஜ்ஜி, இந்த முஹர்ரம், இந்த இது, அதுக்கடுத்து என்னது ரஜபு முபர். ஆக இந்த 4ல் 1 இந்த ரஜப். ஆக ரமலானை விட ஆதம் நபி காலத்திலிருந்தே சிறந்த மாதம் அப்படின்னா இந்த 4 மாதங்கள். அந்த 4ல் 1 மாதம் ரஜபு மாதம். அந்த மாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அடுத்து இதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆமினா ரதியல்லாஹு அன்ஹா ஹம்லானது, வயிற்றில் சுமந்த மாதத்தினுடைய துவக்கம் ரஜபு மாதம். அதுக்கு அடுத்ததாக இந்த ரஜபு மாதத்தில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கடுத்து நுசூலு ஃபாத்திஹா, குர்ஆனிலேயும் ரொம்ப சிறப்பு மிக்க சூறா, எல்லா தொழுகையிலையும் ஓதப்படக்கூடிய சூறா. எந்த அளவுக்குன்னா அந்த தொழுகையில் ஓதலைன்னா அந்த தொழுகையே கூடாது, அந்தளவுக்கு சொல்லப்படக்கூடிய உம்மு ஷிஃபா, உம்முல் கிதாப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபாத்திஹா சூறா இறங்கிய மாதம் என்னன்னு கேட்டால் இந்த ரஜபு மாதத்தில் தான் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்ட கடைசி யுத்தம் தபூக் யுத்தம், மிக நெருக்கடியான யுத்தம். எல்லா சஹாபாக்களும் எல்லாவற்றையும் சதக்கா செய்தார்கள். சித்திக் ரலியல்லாஹு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல,
அந்த யுத்தம் நடைபெற்ற மாதம் என்னன்னு பார்த்தா இந்த ரஜபு மாதத்தில் தான் என்ன செஞ்சு நடைபெறுச்சு. ஆக மொத்தத்தில் ரஜபு மாதத்திற்கென்று மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கிறது அலாடியான. அதில் மிக மிக நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு சொல்லணும்னா, மிஅராஜ் நடந்தது ரஜப் 27. நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பப்பட்ட போது நபியினுடைய மனைவி இறந்துட்டாங்க, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. நபியினுடைய சிறிய தந்தை அபூ தாலிபு இறந்துட்டாங்க. வீட்டில் அரவணைப்பாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் மனைவி. அவங்க இறந்தோன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பெரிய கஷ்டம். வெளியில் நபியை யாருமே அடிக்காமல் துன்புறுத்தாமல் பார்த்துக்கிறது யாருன்னு கேட்டால் அபூ தாலிப், அவரும் இறந்துட்டாங்க. அப்போ நபிக்கு அடிக்கு மேல் அடி, திட்டுக்கு மேல் திட்டு, எல்லா இடங்களிலேயும் அடி விழுந்தது. அல்லாஹு தஆலா இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல் கொடுப்பதற்காக வேண்டி 2 பேரையும் விளைந்ததுனால் நான் இருக்கிறேன், என்னை சந்திக்க வாருங்கள் என்று அழைத்த நிகழ்வு தான் மிஅராஜ் நிகழ்வு. அங்கே போயிட்டு வரும்போது நமக்கு தெரியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நமக்காக வேண்டி கொண்டு வந்தார்கள். ஆக இன்றைக்கு தொழுகையை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் என்னது தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எடுத்து பார்த்தா தொழுகை சொல்லியிருக்காங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது கவலை ஏற்பட்டுச்சுன்னா தொழுகுவாங்கன்னு வருது. ஏதாவது சந்தோஷமான நிகழ்வுல சுக்குருக்காக 2 ரக்காத்து தொழுகுங்கன்னு சொன்னாங்க. ஏதாவது முடிவெடுக்க தெரியாமல் நீங்கள் சந்தேகத்தில் இருக்கீங்களா, இஸ்திகாரா 2 ரக்காத் தொழுவுங்கன்னு சொன்னாங்க. மழை ரொம்ப வந்துட்டா அப்படி 2 ரக்காத் தொழுவ சொன்னாங்க. மழை வரலையா இஸ்திஸ்கா, மழை தேடி 2 ரக்காத் தொழுவுங்கன்னு சொன்னாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டுச்சா தொழுவ சொன்னாங்க. சந்திர கிரகம் ஏற்பட்டதா தொழுவ சொன்னாங்க. ஆக எந்த நேரத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஏவக்கூடியவராக ஆகியிருந்தார்கள். தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு மிகப்பெரிய இபாதத், மிகப்பெரிய வணக்கம். நமக்கு முக்கியமான கடமைகள் என்னன்னு சொன்னால் 5 கடமைகளை சொல்லுவோம், அப்படி தானே? 5 கடமை, களிமா, தொழுகை, நோம்பு, ஜக்காத், ஹஜ்ஜுன்னு சொல்லுவோம். இந்த எல்லா இபாதத்துகளும் எங்கு கடமையாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா பூமியில் வைத்து கடமையாக்கப்பட்டுச்சு. ஆனால் தொழுகை மட்டும்தான் விண்ணில் வைத்து கடமையாக்கப்பட்டுச்சு. மற்ற எந்த இபாதத்தும் விண்ணில் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு மிஅராஜுக்கு அல்லாஹ் அழைத்து அங்கு வைத்து தொழுகையை கடமையாக்கப்பட்டு, இது ஏன் இந்த எல்லாவற்றையும் விட தொழுகை உயர்ந்தது என்பதை காமிப்பதற்காக வேண்டியே உயர்ந்த இடத்திற்கு அழைத்து என் பெருமானாருக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ரசூலுல்லாஹ்க்கு தொழுவுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வக்தினுடைய ஆரம்ப வக்தில் தொழுகிறாங்க. முதல் நாள் வராங்க, லுகரினுடைய வக்து நமக்கு என்ன கடமையாக்கப்படுச்சு? லுகர் தான் கடமையாக்கப்படுச்சு. லுகரினுடைய ஆரம்ப வக்து, அசரினுடைய ஆரம்ப வக்து, மகரிபினுடைய ஆரம்ப வக்து, இஷாவினுடைய 2வது நாள் வராங்க. அதே மாதிரி எல்லா வக்தினுடைய ஆகிருல் வக்த், லாஸ்ட் வக்தில் தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சுட்டு நபிகிட்ட சொல்கிறாங்க, இந்த 2க்கு மத்தியில் உள்ளது தான் உங்களுக்கு அதாவான நேரம், இந்த 2க்கு மத்தியில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்கிற விஷயத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என் பெருமானாருக்கு சொல்லி கொடுத்து விட்டு சொன்னாங்க. இது எந்த இபாதத்தையும் இப்படி சொல்லி கொடுக்கல. ஒரு நோன்பை நபியை நோன்பை இப்படி தான் வைக்கணும் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி தரலை. ஒரு ஜக்காத்தை இதை நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னு முதல் வக்தில் தொழு வச்சார், 2வது வக்தில் தொழு வச்சார், இப்படி தான் தொழுகணும் அப்படின்னு 2 நாள் தொடர்ந்து ஒரு மலக்கு தொழுகையை சொல்லி கொடுத்தாருன்னா அது எவ்வளோ பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம்னு நம்ம பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன மக்கன்னாகும் ஃபில் அர்தி, பூமியை அந்த முஃமின்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தது எதற்கு தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன மக்கன்னாகும் ஃபில் அர்தி அகாமு ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுவதற்கு, வஆத்து ஸகா, ஜகாத்து கொடுப்பதற்கு. ஆக இந்த பூமியை நமக்கு அல்லாஹு தஆலா வசப்படுத்தி தந்ததற்கு முக்கிய காரணமே தொழுகணும். அல்லாஹ்வை இபாதத்து செய்வது தான் நோக்கம். எனவே அதற்காக வேண்டி தான் நம்ம அந்த பூமியே கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்கிறான். நம்ம அந்த ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு 17 வக்து, 17 ரக்காத்து வரும். இந்த 5 வக்து இருக்குல்ல, எத்தனை ரக்காத்து நம்ம கூட்டி பார்த்தா மொத்தம் 17 ரக்காத்து வரும். ஒரு அரை மணி நேரம் ஆகும். மொத்தமாக எல்லா தொழுகையும் சேர்த்து ஒரு அரை மணி நேரம், ஒரு 40 நிமிஷம். ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு 40 நிமிஷம் நம்ம ஒதுக்கிறதுக்கு ரொம்ப யோசித்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை குறித்து என்ன சொன்னாங்க? இந்த ஹதீஸில் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை படிக்கும் போதே நமக்கு பயமாகவே இருக்குது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் தொழுகையை பற்றி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் வலியுறுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கணும். மன் தஹாவன பிஸ் ஸலாத்தி
ஆகபஹுல்லாஹு பிஹம்சத அஷர உகூபா, எந்த ஒரு மனிதன் தொழுகையை அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறானோ சொல்கிறாங்க, ஆகபஹுல்லாஹு அல்லாஹ் அவனை தண்டிப்பான், பிஹம்சத அஷர உகூபத்தன் 15 தண்டனைகளை கொண்டு அல்லாஹ் தண்டிப்பான்னு வருது. தொழுகாமல் இருக்கக்கூடிய ஆளை சொல்ல வரல, தொழுகுவான் ஆனால் அசால்ட்டாக தொழுகுவான். மண் தகாவன ரொம்ப கஃபலத்தாக தொழுகுவான், ஸ்பீடாக தொழுகுவான். எது சின்ன சூறாவோ அந்த சூறா ஓதி தொழுதுருவான். ரசூலுல்லாஹ் அதைத்தான் சொன்னாங்க. தொழுகை திருடர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகை திருடர்கள்னா யார் அப்படின்னு கேட்டாங்க. ருக்குவையும் சுஜூதையும் ஸ்பீடாக செஞ்சுட்டு போயிடுவான், அவன் தான் தொழுகை திருடர்கள்னு சொன்னாங்க. தொழுகையில் இவன் தொழுகையை திருடுறான். நிற்க வேண்டிய நிமிஷத்துலேயே குறைச்சி டக்கு அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷத்தில் 4 ரக்காத் தொழுது முடிச்சிருது. ரசூலுல்லாஹ் இவங்களை சபிச்சாங்க. இவர்கள் தான் திருடர்கள், தொழுகையில் திருடக்கூடிய மனிதர்கள், இவர்களுக்கு மிகப்பெரிய அதாபு இருக்கின்ற சூழலை நினைச்சிருந்தாங்க, சொல்லி தந்தாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைலுல் லில் முஸல்லின், தொழுகையாளிக்கு கேடு உண்டாகட்டும்னு சொல்கிறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தொழுகாத ஆளை திட்டினா கூட பரவாயில்லை. வைலுல் லில் முஸல்லின், தொழுவாளி யாருங்க தொழுவோம்? நம்ம தானே தொழுவோம். ஈமான் கொண்டால தானே. அது காஃபிரை திட்டலையே. வயலுள்ளில் காஃபிரின்னு சொன்னால் காஃபிர்களை பற்றி அல்லாஹ் திட்டுறான்னு நம்ம சொல்லலாம். இப்போ வயலுல் முஸல்லின்னே சொல்கிறான். தொழுகை விடக்கூடியவனுக்கு திட்டு கிடையாது, தொழுகக்கூடியவனுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீன ஹும்மன் ஸலாத்திஹிம் சாகும், தொழுதா ரொம்ப பொடுபோக்காக தொழுகுவான். தொழுதா அல்லாஹ் தஆலா நம்ம காப்பாற்றணும். நின்னா எத்தனை ரக்காத்துன்னு தெரியாது, தொழுது முடிச்சிட்டா எத்தனை ரக்காத்து முடிச்சவன்னு தெரியாது, எத்தனை ரக்காத்தில் நிற்கிறன்னு தெரியாது, இமாம் என்ன சூறா ஓதுனான்னு தெரியாது, என்ன நடந்துருச்சுன்னு சலாம் மட்டும் கொடுத்துருப்பார். ஆக இப்படிப்பட்ட தொழுகையில் பொடுபோக்காக எடுக்கக்கூடிய மனிதனுக்கு வயலுக்கு இமாம்கள் நிறைய வழக்கம் சொல்கிறாங்க. வயல் இருக்கிறது, அது ஒரு பெரிய நரகம். அந்த வயலுங்கிற நரகத்தை பற்றி இமாம்கள் சொல்கிறாங்க, மற்ற நரகம் எல்லாம் இந்த நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுமா, அந்தளவுக்கு இது ஒரு கடுமையான ஒரு நரகம். மற்ற நரகம் எல்லாம் வயலுங்கிற நரகத்தை விட்டு யாழ்லா எங்களை காப்பாற்றி விடுன்னு தினசரி 7 முறை பாதுகாப்பு தேடும். அந்தளவுக்கு தொழுகையாளிக்கு ஒரு நரகம் இருக்குன்னு அது எவ்வளோ பெரிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ்க்கு என்ன கோவம் அப்படின்னா, நீ தொழுகணும்னு வந்துட்டல்ல, அப்போ ஒழுங்காக நிற்க வேண்டியதானே. மற்ற விஷயங்களில் எந்த அளவுக்கு நீ முக்கியத்துவப்படுத்துகிற, மற்ற எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு உடற்பயிற்சி சொல்லி தராங்க, 10 தடவை குனியணும்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 10 தடவை எண்ணி குனிகிறோமா இல்லையா, அந்த விஷயத்தை நம்ம பேண்டுறோமா இல்லையா. ஆனால் இதில் எத்தனை ரக்காத்தை தொழுகிறோம்னே நமக்கு ஒரு ஈடுபாடே இல்லாமல் தொழுகிறோமே, அதுதான் அல்லாஹ்வுக்கு. என்னை வணங்க வந்து விட்டு உலக சிந்தனை எதற்காக, என்னை மட்டும்தான் அந்த இடத்துல நினைக்கணும், மற்ற எதையுமே நினைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகை எந்த ஒரு மனிதன் பொடுபோக்காக எடுத்துக்கொள்கிறானோ ஹம்சத் அஷர உக்கூபா, அவனுக்கு 15 தண்டனை இருக்குது. ஹதீஸில் வருது. சொல்கிறாங்க எப்படி 15? சித்தத்தும் மினகா ஃபித்துன்யா, இந்த உலகத்திலேயே அல்லாஹ் 6 தண்டனை அவனுக்கு கொடுப்பான். 6 தண்டனை. வசலாசத்துன் ஐந்தல் மௌத்தி, 2வதா மௌத்தாக்கூடிய நேரத்தில் 3 தண்டனை அல்லாஹ் கொடுப்பான். வசலாசத்துன் ஃபி கப்ரிஹி, இன்னும் 3 தண்டனையை கபருக்குள்ளே வச்ச உடனே ஒரு 3 தண்டனை. 6 ஒரு 3 அடுத்து ஒரு 3. வசலாசத்துன் இந்த லிகாஇ ரப்பி, இன்னும் 3 மஹ்ஷர் மைதானத்தில் கபர்லேருந்து எழுப்பப்படுவோம்ல நம்ம எல்லாரும், அப்போ ஒரு 3. ஆக உலகத்தில் வாழும்போது 6 ரெட்டிப்பு, 6 3 3 3. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன தண்டனைன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் இப்படி சொன்ன உடனே பயந்துட்டாங்க. கீழே யா ரசூலல்லாஹ் ஃபமல்லதி துசீபுஹு ஃபித்துன்யா, உலகத்திலேயே இந்த அதாபு எந்த மனிதனை அடையும், அவனுடைய தன்மைகள் என்ன, எப்படி அதாபு, என்ன அதாபு? ஃபஸ்ட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவ்வளுகா உலகத்தில் இருக்கக்கூடிய 6 அதாபுல மொதல் அதாபு யர்ஃபஉல்லாஹு அல் பரக்கத்த மின் ரிஸ்கிஹி, அல்லாஹ் அவனுடைய ரிஸ்கிலிருந்து பரக்கத்தை எடுத்துருவான். எவ்வளவோ சம்பாதிப்பான் போதுமாகாது, எவ்வளவோ சம்பாதிப்பான், ஏதாவது செலவீனங்கள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான்னு சொன்னாங்க. என்ன நீ கவனிக்கலல்ல, உனக்கு எவ்வளவுதான் பொருளாதாரங்கள் கொடுக்கப்பட்டாலும் பரக்கத்து இருக்காது. பரக்கத்துங்கிறது குறைவான ஊதியங்க, ஆனால் நிறைய பலன் இருக்கும், அதுதான் பரக்கத்துன்னு சொல்கிறது. சின்ன ஊதியம்தான் இருக்கும், ஆனால் சின்ன வீடு தான் இருக்கும், ஆனால் பெரிய சந்தோஷம் இருக்கும். சின்ன வாகனம் தான் இருக்கும், பெரிய சந்தோஷம் இருக்கும். பரக்கத்துங்கிறதுக்கு இந்த அளவுக்கு தான் அர்த்தம்னு நம்மளால் சொல்லி முடிக்க முடியாது. எல்லா விஷயங்களிலேயும் பரக்கத்துண்டு. ஆயுளில் பரக்கத்துண்டு, குழந்தை செல்வங்களில் பரக்கத்துண்டு, ஆரோக்கியத்தில் பரக்கத்துண்டு, செல்வங்களில் பரக்கத்துண்டு, தாய் தஞ்சையில் பரக்கத்துண்டு, கல்வியில் பரக்கத்துண்டு, மனன சக்தியில் பரக்கத்துண்டு. ஆக அல்லாஹ் ஒட்டுமொத்தமாக பரக்கத்தை எடுத்துருவான் எந்த ஒரு மனிதன் தொழுகை அலட்சியமாக கருதுகிறான் உலகத்தில்.
ரெண்டாவது வசானியா, இரண்டாவது சொல்கிறாங்க இரஃபுல்லாஹுல் பரக்கத்தை மின் உம்ரிஹி, அவனுடைய ஆயுளை குறைச்சிருவான், சீக்கிரமாக அவனுக்கு மௌத்தை கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். மூணாவது வசாலிசத்து எம்ஹுல்லாஹு நசீபத்த சாலிஹீன், அவனுடைய பேரை அல்லாஹ் சாலிஹீன்கள் பட்டியலிலிருந்து அழிச்சிருவான். ஒருவேளை சாலிஹீன்கள் பட்டியலில் இவனுடைய பெயர் எழுதப்பட்டதாக இருந்துச்சுன்னா அவனுடைய பேரை அங்கேருந்து என்ன செஞ்சிருவான், அழிச்சிருவான். ராபியா, நான்காவது லா ஹல்லலஹு ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு இவனுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொன்னாங்கல்ல, காஃபிருக்கும் முஃமினுக்கும் மத்தியில் அடையாளமே சரியாக தொழுகிறதுன்னு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்ம தொழுகாமல் இருக்கிறவன், தொழுகை அலட்சியம் காட்டுறவனுக்கும் இஸ்லாத்துக்கு மத்தியில் எந்த ஒரு சம்பந்தமே இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஐந்தாவது குல்லு அமலின் யஅமலுஹு மின் அமால் பிர்ரி லா தூஜர் அலை, என்ன ஒரு நல்லமல் செய்தாலும் கூட ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க லா தூஜர் அலை, அவனுக்கு சரியான கூலி கொடுக்கப்படாது. எந்த தொழுகையில் அலட்சியமாக இருந்துட்டு எந்த விஷயத்தில் இவன் ஈடுபாடு காமிச்சாலும் சரிதான், அவனுக்கு பரிபூரணமான கூலி கொடுக்கப்படாது. சாலிசா, ஆறாவது லா யர்ஃபஉலஹு துஆஉ இல ஸமா, அவன் எப்பவும் கையேந்தி துவா செஞ்சாலும் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. தொழுகையை நீ அலட்சியமாக இருந்துட்டு, நான் சொன்ன இபாதத்தில் நீ அலட்சியமாக இருந்துட்டு, உனக்கு ஒரு தேவைன்னா அதை நான் எப்படி ஏற்றுப்பேன்னு நல்லா கேட்குறேன். நான் அழைக்கும் போது நீ வரலை, நீ கூப்பிடும்போது நான் இதுக்கு வரணும், நீ ஏதாவது கோரிக்கை வைக்கும்போது நான் இதுக்கு ஏற்றுத்தரணும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ரோஷம், மிகப்பெரிய ரோஷக்காரன்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும். இந்த ஆறும் இந்த உலகத்தில் தான். இதுக்கடுத்து கபரில் 3 அதாபு இருக்குது, அதுக்கடுத்து மௌத்தாக்கூடிய நேரத்தில் 3 அதாபு இருக்குது. கபரில் 3 அதாபு, மௌத்தாக்கூடிய நேரத்தில் என்ன அதாபு? சஹாபாக்கள் அதையும் கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ் ஃபமல்லதி துசீபுஹு இந்தல் மௌத்தி, மௌத்தாக்கூடிய நேரத்தில் என்ன அதாபு யா ரசூலல்லாஹ்? யமூத்து தலீலன், இழிவான நிலையில் மௌத்தாகுவான். இவனுக்கு ஒரு எல்லாரும் புகழ்கிற மாதிரி மௌத்து வராது. நிறைய பேருடைய மௌத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாத்ரூமில் இருந்த மாதிரி இறந்துருவான். ஏதாவது ஒரு சங்கடமான நிலையில் இருக்கும்போது என்ன செஞ்சிருவாங்க, இறந்த மாதிரி. நிறைய பேர் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது மௌத்து நான் கேள்விப்பட்டது. ஆக இப்படி இழிவான நிலையில் மௌத்து அல்லாஹ் கொடுத்துருவான். ரெண்டாவது யமூத்து ஜாயான், மௌத்தாகும் போது தாகித்தவராக மௌத்தாகுவார், தாகமாக இருக்கும் அப்படி மௌத்தாகுவார். யமூத்து அத்திஷன், பசித்தவராகவும் தாகித்தவராகவும் நினைச்சவர். இது மௌத்தாக்கூடிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய அதாப். அது ஹதீஸில் வருது. அந்த தாகத்தில் யாராவது இவனுக்கு தண்ணி கொடுத்தாலும் சரிதான், எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் தாகம் தீராது. நல்லா அப்படி ஒரு அதாபம் அவருக்கு வச்சுருக்கான். எவ்வளோதான் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தாலும் சரிதான், அந்த தாகம் என்ன செய்யாது, தீராது. அதுக்கடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுக்கு கபருலையும் என்னது ஒரு சில அதாபு இருக்குது அப்படின்னு நினைச்சாங்க. அதனுடைய அதாபு ஃபுல்லாக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இதையும் சஹாபாக்கள் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் கபூரில் என்ன அதாபு வருது? யுதையுக்குல்லாஹ அலைஹி கபுரா, கபரு நெருக்கும், இது ஒரு அதாப். எந்த அளவுக்கு நெருக்கும் அப்படின்னா, ஒரு எலும்பு இன்னொரு எலும்பு அந்த சைடு போய்டும், இந்த எலும்பு இந்த சைடு வரும், அந்த அளவுக்கு கபரு நெருக்கும். யுப்ரிமு அலைஹி லஹதஹு, கபர் அவனுக்கு இருளாக காட்சி தரும். அக்கோ அலைஹி மலக்கன் அத்தபகு இலா யௌமில் கியாமா, ஒரு மலக்கு அல்லாஹ் சாட்டுவான், கியாமத்து நாள் வரைக்கும் கபரிலேயே இவன் கூட இருந்துட்டு இருப்பார். அந்த மலக்கு கூட ஒரு பாம்பு இருக்கும் சொல்கிறாங்க. சுஅபானுல் லஹ்மன் இஸ்முஹு அஷுஜாஉல் அக்ரா, கருத்த நாகம் அந்த கபரிலே அமர்ந்து கொண்டு கியாமத்து நாள் வரைக்கும் இவனை கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி விஷமுள்ள பாம்பு அவனுக்கு கொடுக்கப்படும், இவன் தொழுகையில் அலட்சியமாக இருந்த காரணத்தினால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கியாமத்து நாள்லேயே அதாப் இருக்குது. ஆக மொத்தத்தில் தொழுகையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கவனம் வரணும். தொழுத நபர்களை ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பேசியதும் உண்டு. சொல்கிறாங்க, மன் சல்லா சலாத்த சுபுகி ஜமாத்த நர்பஈன யௌமன், சுபு தொழுகையை விடாமல் 40 நாள் எந்த ஒரு மனிதர் தொழுகிறார், கலாவாகக்கூடாது, 40 நாள் தனியாக தொழுகக்கூடாது, ஜமாத்தா தொழுகணும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மன் சல்லா சலாத்த சுபஹி ஜமாத்த நர்பஈன யௌமன், 40 நாட்கள் தொடர்ந்து யார் சுபு தொழுகையை தொழுகிறாரோ, லம் தஃப்துகு ரகாத்துன் வாகிதா, ஒரு ரக்காத்து கூட அவருக்கு தப்பலை, கரெக்டாக வந்துட்டார். தக்பீர் தஹ்ரீமாவோடு நினச்சிட்டாரு. தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஒரு பெரிய தவாப் இருக்குது. கத்தபலகு பராத்தும் மினன் நாரி ஓ பராத்தும் மினன் நிஃபாக், அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து காப்பாற்றி விடுவான், நயவஞ்சகத்தன்மையிலிருந்து அவரை அல்லாஹ் என்ன செய்திருவான், காப்பாற்றி விடுவான். இந்த 2 காப்பாற்றப்பட்டாலே பெரிய விஷயம். நிஃபாக்குங்கிற தன்மை ஒருத்தன் மனசில் இருந்தால் எல்லாமே கெட்டு போயிடும்.
அந்த நிஃபாக்குங்கிற தன்மை அல்லாஹ் தஆலா மனசுலேருந்து எடுத்துடுறான். அப்படின்னா யார்ட்டையும் பொய் பேச மாட்டான், யாரை பற்றியும் புறம் பேச மாட்டான், யாரையும் இட்டு கட்ட மாட்டான், யாரையும் கோல் சொல்ல மாட்டான். இந்த எல்லா தன்மைக்கும் நிஃபாக்குன்னு பேர். இது அல்லாஹ்வுடைய கல்புலேருந்து அப்படி எடுத்துருவான். இந்த சுபுகு தொழுகக்கூடிய பரக்கத்தினால் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நினைச்சிருந்தானே அவங்க சொல்லி தந்தார். ஆக ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நேரத்தில் சஹாபாக்களுக்கு வசியத்தை எதை பற்றி செஞ்சாங்கன்னா ஊசிக்கும் பிஸ்ஸலா, ஒழுங்காக தொழுவுங்க வருது. கானத்து ரூஹுன் நபி ஃபி சதுரிஹி அஷ்ஷரீஃப், நபியினுடைய ரூபு நெஞ்சிலே நிற்கும் போது சொல்கிறாங்க அனஸ் ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ்வுடைய ரூபு பிடுங்கப்படுது, நான் பக்கத்தில் இருக்கிறேன். ஃபி சதுரிஹி வஹுவ யகூல், அந்த நேரத்தில் எனக்கு சொன்னாங்க ஊசிக்கும் பிஸ்ஸலா, தொழுகை கொண்டு உங்களுக்கு நான் வசியத்தை செய்கிறேன், ஒழுங்காக தொழுது கொள்ளுங்கள், தொழுகை அலட்சியமாக இருக்க வேண்டாம். தொழுகையை பற்றி தான் முதல் கேள்வி கேட்கப்படும். அதுக்கு ஒரு மனிதனால் சரியாக பதில் சொல்ல முடியலை, எல்லா விஷயத்துலேயும் பயம் வந்துடும். உதாரணமாக நம்ம பரீட்சை பேப்பர் எழுத போகும்போது முதல் கேள்வியே தெரியாத கேள்வின்னா அடுத்தடுத்து எல்லாம் மறந்து போயிடும்ல. அதே மாதிரி முதல் கேள்வி ஒரு மனிதனுக்கு தொழுகையை கொண்டே கேட்கப்படும். தொழுகைக்கு ஒரு மனிதன் சரியாக பதில் சொல்லிவிட்டால் எல்லா விஷயத்திற்கும் அவன் சரியாக பதில் சொல்லி விடுவான். தொழுகைக்கு ஒரு மனிதனாக சொல்ல முடியும்னா எதுக்குமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க லா தஹல்லு ஜகாத்து லி தாரிக்கி ஸலாத், நீங்கள் ஜகாத்து கடமையாகி ஜகாத்து கொடுக்கோம்ல, அப்படி கொடுக்கப்படக்கூடிய நபர் தொழுகை விடக்கூடிய நபராக இருந்தால் கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்? தொழுகை விடக்கூடிய நபர், தொழுகை விடக்கூடிய மனிதருக்கு எது ஹலால் கிடையாது, ஜகாத்து வாங்குறது ஹலால் கிடையாது, அந்த மனிதனுக்கு கொடுக்காதீங்கன்னு அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரித்தாங்க. அவ்வளவுமா யசூது யௌமல் கியாமா வஜ்கு தாரிக்கி ஸலா, கியாமத்து நாளில் ஒரு மனுஷன் எழுந்த உடனேயே அவனுடைய உறுப்புகளை எது முதல்ல கருத்து போகும் அப்படின்னா தொழுகை விட்டாமல அவன் முகம்தான் கருத்து போகும். நோன்பு விட்டவன்லாம் அடுத்து, ஜக்காத்தை விட்டவன்லாம் அடுத்து, தொழுகை விட்டவனுடைய முகம் எஞ்ச உடனே, கபர்லேருந்து எஞ்ச உடனே அது சப்பிது கருத்த முகமாக அது காட்சி தரும். அதை வச்சு தெரிஞ்சுப்பாங்க இவனெல்லாம் எனது தொழுகை விட்டவனை போல தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மொத்தத்தில் தொழுகையை பேணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. அதாவாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக, ஜமாத்தாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. தொழுகையில் முழுக்க அல்லாஹ்வை பற்றி நினைவையே, உலக விஷயங்களினுடைய நினைப்பு இல்லாமல் அல்லாஹ்வை மாத்திரம் நினைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தருவானாக. கடைசி வரைக்கும் மௌத்து நேரத்திலேயும் தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.